தரிசனம் கோடி புண்ணியம். இதை சும்மாவா சொன்னாங்க? இன்றைக்கும் ஒரு சூப்பரான கதையை தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஒரு ராஜா ஒரு கோயிலில் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அப்போ ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நிற்கிறாரு. அவனை பார்த்த மற்றவங்க முகம் சுலுக்கி ஒதுங்கி நிற்கிறாங்க. இதை உணர்ந்த அந்த ஏழை, இவங்களுக்கு தான் நம்ம பிடிக்கலையே, வரிசையில் நிற்காம ஒதுங்கி நின்று எல்லாரும் அன்னதானம் வாங்கின பிறகு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி நிற்கிறாங்க. நேரம் போயிட்டே இருக்குது. இவன் தள்ளி தள்ளி நின்றதுனால இவன் பின்னாடி வந்துற எல்லாருமே அன்னதானம் வாங்கிட்டு போகிறாங்க. சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளமாக பார்த்து சிரிச்சிட்டும் போகிறாங்க. இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவும் இல்லை. என்னாலும் மனசுக்குள்ளே ஒரு சோகம். எல்லாருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளோ காத்திருப்பு, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ இழி சொல்லு. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோமோ, இப்படி தவிக்கிறோமே அப்படின்னு தன்னோட விதியை நொந்து கொண்டு இருக்கான். மாலை வரை காத்திருந்து சரி நமக்கு இன்றைக்கி பட்டினி தான் அப்படின்னு எழுந்து இருக்குன்னு போல இருக்கிட்டு, அப்பனே ஆண்டவா, என்ன ஏனப்பா இந்த பிறவியில் இப்படி ஒரு இழி பிறப்பாக செய்ய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை பார்த்து மனசில் உள்ள தன்னோட குமுறலை சொல்லிட்டு கோயில் அருகில் இருக்கிற குளத்தாங்கரையில் அமர்றான். குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவி படியில் சோர்வாக அமர்ந்திருக்காங்க. ராஜா அன்னதானம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த பழித்துறைக்கு காலார நடந்து வந்தார். என்னப்பா சாப்பிட்டேயா அப்படின்னு ஒரு 10 அடி தூரத்தில் குளத்தில் தன்னோட முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழை வந்து குளத்தை பார்த்து தன்னோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஏழையை பார்த்து கேட்குறாரு. கேட்பது ராஜா அப்படிங்கிறதே தெரியாமல், ஏன்னா இவன் குளத்தை பார்த்து திரும்பி இருக்கான். ஊரே சாப்பிட்டது, ஏன் தலையில் மட்டும் இன்றைக்கி பட்டினின்னு எழுதியுள்ள போல இருக்கு ஐயா அப்படின்னு திரும்பாமல் விரக்தியாக குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொல்கிறார் அந்த ஏழை. அதுக்கு சொன்ன பதில் ராஜாவோட மனசை உருக்கியது. என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாருமே பசியோடு உறங்க போகக்கூடாது அப்படின்னு தானே அன்னதானம் செஞ்சோம். ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே அப்படின்னு சொல்லி போயிட்டு அவன் கிட்ட போய் அவனோட தோளில் கை வைத்து, மன்னித்து விடப்பா, ரொம்ப பசிக்கிறதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. குளத்து நீரில் தலையில் கிரீடம், காதில் குண்டலம், நெற்றியில் திருநீறு, முகத்தில் வாஞ்சை அப்படின்னு ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்து, ராஜா நீங்களும் தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிட்டேன், மன்னிக்க வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதட்டமாக சொல்கிறாரு. அவனோட பதட்டத்தை பார்த்த ராஜா சத்தமாக சிரிக்கிறாரு. இன்றைக்கி என்னோட ராணியோட நீ உண்ண போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேச விடாமல் அழைச்சிட்டு தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு போகிறாரு. போய் கொளுத்தி விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கென வாங்கி வச்சுருந்த ஒரு புதிய ஆடுகளை ஒன்றை வந்து அவனுக்கு கொடுத்து குளித்து முடித்து புத்தாடை அணிந்து வந்தான். அறுசுவை விருந்து கொடுக்குறாரு. சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து, இன்னையிலேருந்து நீ ஏழை இல்லை, இந்த பணத்தை வச்சு நீ விரும்புகிற தொழிலை நேர்மையாக செஞ்சு கௌரவமாக வாழன்னு வாழ்த்துறாரு. அதுவரை அமைதியாக இருந்த அந்த ஏழையோட கண்ணில் தாரையாக தண்ணி கொட்டுது. ஏனப்பா அழுகிற அப்படின்னு ராஜா கேட்குறாரு. நான் இது நாள் வரை பிறவி ஏழை அப்படின்னு மட்டும்தான் நினச்சிருந்த ராஜா, ஆனால் இந்த தருணம் முதல் நான் ஒரு பிறவி முட்டாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு ராஜா கேட்குறாரு. வாழ்க்கையில் இன்றைக்கி தான் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வச்சிருக்க அப்படின்னு ஆண்டவன் கிட்ட கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிட்டாரு கடவுள்கிட்ட கேட்டால் நம்ம கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் அப்படிங்கிற விஷயமே இன்னி வரைக்கும் புரியாமல் இருந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். நமக்கு ஒன்று கிடைக்கலனா அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. சராசரியை விட மிக சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத நம்புங்க, நல்லதே நடக்கும். சும்மாவா சொன்னாங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.